வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய இன்றும் நாளையும் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ள நிலையில் என்னென்ன ஆவணங்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டின் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதில் சுமார் 97,40,000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வாக்காளர் பட்டியலில் மீண்டும் பெயர் சேர்க்க அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி 18 வயது பூர்த்தியாகும் இளைஞர்கள் உள்ளிட்ட புதிய வாக்காளர்கள், வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள், வாக்காளர் அடையாள அட்டையில் திருத்தம் உள்ளவர்கள் இந்த சிறப்பு முகாம்களில் உரிய ஆவணங்களோடு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதிதாக விண்ணப்பிப்பவர்களும் SIRக்கு முன் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டவர்களும் படிவம் 6ஐ புகைப்படத்துடன் பூர்த்தி செய்து வழங்க வேண்டும். அப்பொழுது தங்கள் வயதை உறுதி செய்ய பிறப்பு சான்றிதழ், ஆதார், பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம், கல்விச் சான்றிதழ், பாஸ்போர்ட் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு ஆவணத்தின் நகலை விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும். முகவரி அடையாள ஆவணமாக ஓராண்டுக்கு மேலாக உள்ள மின் இணைப்பு ரசீது, கேஸ் சிலிண்டர் ரசீது, ஆதார், வங்கி கணக்கு புத்தகம், அஞ்சலக கணக்கு புத்தகம், வருவாய்த்துறையால் வழங்கப்படும் நில ஆவணங்கள், பாஸ்போர்ட், வாடகை ஒப்பந்தம் உள்ளிட்ட ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றின் நகலை இணைக்க வேண்டும். அதேபோல ஒருவரது முன்மொழியப்பட்ட வாக்காளர் சேர்க்கைக்கு ஆட்சேபனை தெரிவிக்கவும் அல்லது ஏற்கனவே உள்ள பதிவை நீக்கவும் அந்த பாகத்தைச் சேர்ந்த எவர் ஒருவரும் படிவம் 7ஐ பூர்த்தி செய்து கொடுக்கலாம். ஆனால் தவறான தகவல் அளித்தால் ஓராண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம் பெற்ற வாக்காளர்கள் முகவரி, பிறந்த தேதி உள்ளிட்ட திருத்தங்கள் மேற்கொள்ள படிவம் 8ஐ பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். அப்போது முகவரி அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றின் நகலை இணைத்து விண்ணப்பிக்கலாம். சிறப்பு முகாம்கள் தவிர இணையதளம் வாயிலாகவும் இந்த படிவங்களை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.